வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இங்கு நான் அருள், ஆஸ்திரேலியாவிலிருந்து. என்னுடன் இந்த நிகழ்விலே இங்கிலாந்திலிருந்து இராணுவ புலனாய்வு மற்றும் அரசியல் பொருளாதார ஆய்வாளர் அருஸ் அவர்கள், கலாநிதி அருஸ் அவர்கள் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்குநர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். ஆம், நீங்கள் நேற்று குறிப்பிட்டது போலவும், இல்லை முன்னர் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த யுத்த நிறுத்தம் ஒரு தற்காலிகமான யுத்த நிறுத்தம் தான், தயார்படுத்தலுக்கான ஒரு யுத்த நிறுத்தம் என்றும் கூறியிருந்தீர்கள். அதே போலவே இப்பொழுது அதாவது ஈரான் மீது அமெரிக்கா தாக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக வான்வழி தாக்குதல்கள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பல இடங்களிலே விமான தாக்குதல்கள் நடைபெற்றிருப்பதாகவும், பதிலுக்கு தயாராக இருந்தது போலவே ஈரானும் 85 தெரிவு செய்யப்பட்ட இலக்குகளிலே தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது சம்பந்தமான இப்போதைய நேரடியான இப்போதைய லேட்டஸ்ட் நிலவரம் என்ன, தகவல்கள் என்ன? நாங்கள் நேற்று பேசும்போது பேசியிருந்தோம், கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்குள் 4 கப்பல்களை ஈரான் தாக்கி அளித்திருந்தது. அப்போது நேற்று கூறியிருந்தோம் என்று அமெரிக்கா ஈரானை தாக்கும் என்று. அதான் அந்த பேட்டர்ன் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. ஈரான் தாக்குவது, தாங்கள் தாக்குவது என்று. இப்போது என்னென்று சொன்னால், பழியை ஈரான் மீது போடுவது. ஈரான் தான் போர் நிறுத்தத்தை குழப்பியது, தாங்கள் அதுக்கு பதில் தாக்குதலை மேற்கொண்டது என்று. இப்போது ட்ரம்ப் அங்க துருக்கியில் நேட்டோ மாநாட்டு நிக்கிற போது அங்குதான் அவர் ஒரு கூட்டத்தை, அதாவது அந்த மாநாட்டின் ஒரு சைட் லைன் மீட்டிங் என்ற மாதிரி அமெரிக்காவின் போர்த்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸட், மற்றது மார்க்கோ ரூபியோ, மற்றது பெசன்ட் மற்றும் ஜெனரல் ஹெயின் உடனான ஆலோசனை நடத்திய பிற்பாடு இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். உண்மையில் இந்த தாக்குதல் என்றால் ஈரானை தூண்டிவிட்டு, தங்களை தாக்குவதற்கு தூண்டிவிட்டு பேர்ந்து ஈரானில் பழி போட்டு. ஏனென்றால் இந்த நேட்டோவின் தலைவர் ரூட்டே என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரான் போர் நிறுத்தத்தை மீறியபடியால் நாங்கள் தாக்கி இருக்கிறோம், அது ட்ரம்ப் தாக்கியது சரிதான் என்று கூறியிருக்கிறார். ஆனால் நடந்தது என்னென்று சொன்னால், ஈரான் பாதைக்கு சமாந்தரமாக இன்னொரு பாதையை அமைத்து, அந்த பாதைகளால் கப்பல்களை வர வைத்து, ஈரானை ஒரு ஏமாற்றும் வழியில் ஈரானுக்கு ஒரு எண்ணெயை நீங்கள் விற்கலாம் அப்படி என்று சொல்லி, இந்த பாதையை வழக்கப்படுத்தி ஈரானிடம் இருந்த அந்த பாதையை பறித்து விட்டால், நாளைக்கு அதை ஓமானுடன் சேர்ந்து அனைத்துலக பாதை என்ற ஒரு குறியீட்டை கொண்டு வந்து ஈரானை முடக்குவதற்கான தந்திரம் தான் இது. அதை ஈரான் தெளிவாக தெரிந்து வைத்திருந்தது. எனவேதான் நேற்று ஒரே நாளில் 4 கப்பல்களை தாக்கினது. அதுவும் மூர்க்கமாக தாக்கியிருக்கிறது. ஒரு கப்பல் வெடித்து தர்ற அளவுக்கு ஈரான் தாக்கியது. இன்று நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ஒரு கப்பலும் ஓமான் பக்கத்தால் போகவில்லை, எல்லாம் ஈரான் பக்கம் தான் நிற்கின்றன. ஆனால் இன்று இந்த தாக்குதல் நடந்த பிற்பாடு ஈரான் ஹோர்முஸை முற்றாக மூடி இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் நேற்று நாங்கள் இந்த கப்பல்கள் தாக்கப்பட்ட விடயம் பேசிய பிற்பாடு இன்று அமெரிக்கா அதாவது கரையோர பகுதிகளில் பண்டர் அப்பாஸ் பகுதியாக இருக்கலாம், குஷேம் தீவாக இருக்கலாம், கேர்க் தீவாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் கிட்டத்தட்ட நேற்று இரவு வான் தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதல்களில் பல இடங்களில் தீப்பற்றியதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் கூறுகிறது தங்கள் கடற்படை, வான்படை, தரப்படையைச் சேர்ந்த 8 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அவர்கள் இந்த படங்களையும் வெளியிட்டிருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்கா கூறியிருக்கின்றது 60 சிறிய படகுகளையும் தாங்கள் தாக்கி அளித்திருப்பதாக. அதே சமயம் ஈரான் கூறியிருக்கின்றது 2 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மீன்பிடி படகுகள் பல சேதமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதற்கு பதிலடியாக ஈரான் குவைத்தில் இருக்கின்ற அலி அல் சலேம் ஏர்பேஸ் என்ற வான்படை தளத்தையும் அமெரிக்காவின் 5வது கடற்படை தளத்தையும் தாக்கி இருக்கின்றது. தாக்குவது மட்டுமல்லாது சவுதி அரேபியா, கட்டார், UAE போன்ற நாடுகளுக்கு எச்சரிக்கையை அனுப்பி இருக்கின்றது. உதவி செய்கிற அனைவரும் தாக்கி அளிக்கப்படுவார்கள் என்று கூறியிருக்கின்றது ஈரான். அதே சமயம் இந்த குஷேம் தீவு பகுதியில் வைத்து ஈரான் புஷ பகுதியில் வைத்து ஈரான் MQ-9 ரெப்பேர் என்ற அமெரிக்காவின் $34 மில்லியன் பெறுமதியான விமானத்தையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. அந்த காணொளிகளையும் அவர்கள் போட்டிருக்கிறார்கள்.
ஆனால் நாங்கள் இப்போது கதைக்கிற இந்த நேரத்தில் கூட இப்போது பண்டர் அப்பாஸ் பகுதியில் 8 வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக IRIB என்ற ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் புஷப் பகுதியிலும் வெடிப்புகள் கேட்டிருக்கின்றன. அங்கு தீ எரிவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது நாங்கள் கதைக்கிற நேரத்தில் மேலும் இந்த நாட்டுக்குள்ள இந்த நகரங்கள் வருகின்றன. இந்த நகரங்கள் எந்த நாட்டுக்குள்ளே வருகின்றன? இந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற நகரங்கள் இல்ல இது ஈரான் ஈரான் இது ஈரான் அந்த கடற்கரையோடம் உள்ள பகுதிகள். அப்ப அது இப்போது நாங்கள் கதைக்கிற போது 2வது நாளாக நடக்கிற தாக்குதல்களை சொல்கிறேன். 2வது நாளாக நேற்று நடந்தது தாக்குதல், இன்று 2வது. அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த தாக்குதல் 5 மடங்கு பலமாக தாங்கள் தாக்குவோம் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலங்களில் முதல் முறையாக சபகார் துறைமுகத்தை தாக்கி இருக்கிறது அமெரிக்கா. அந்த துறைமுகம் ஈரான் ஒரு மிக முக்கியமான துறைமுகம். அந்த துறைமுகத்தை தான் இந்தியா கூட $175 மில்லியன் ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பித்திருந்தது. பிறகு இந்த அழுத்தங்களால் அதை கைவிடப்பட்டிருந்தது அந்த திட்டம். மிகப்பெரிய துறைமுகம். அந்த துறைமுகமும் இன்று தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் பஹ்ரைனும் குவைட்டும் தாங்கள் பல குரூஸ் ஏவுகணைகளையும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக கூறியிருக்கிறது. இதனிடையே அப்பாஸ் அரக்சி ஈரான் வெளிவார அமைச்சர் கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், MOU அதாவது இந்த போர் நிறுத்தம் முறிந்து விட்டது என்று சொல்லியும், ஆர்டிகிள் 10 அதில் மீறப்பட்டிருப்பதாகவும், இனி வரும் காலங்களில் பேச்சுக்கள் மற்றது போர் நிறுத்தம் என்ற எந்த ஒரு நிலைமை எந்த ஒரு நிகழ்வுக்கும் சாத்தியமில்லை என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் ஈரான் மீது தளர்த்தப்பட்டிருந்த எண்ணெய் ஏற்றுமதி தடையை மீண்டும் தாங்கள் கொண்டு வருவதாகவும், பீட் ஹெக்ஸத்துடன் தான் பேசியதாகவும், உடனடியாகவே கடற்படை முற்றுகையை அமுல்படுத்துமாறும், ஹாத் தீவை தாங்கள் கைப்பற்றுவோம் என்று சொல்லியும், இனி ஈரானுடன் ஒரு பேச்சு நடக்கப் போவதில்லை என்று சொல்லியும், இந்த போர் நிறுத்தம் ஓவர் இதோட முடிஞ்சது என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார். இதைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் எண்ணெய் விலை அதிகரித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 5% எகிரி இருக்கின்றது. மேலும் பங்கு சந்தைகள் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன என்று சொல்லி அதாவது மீண்டும் ஒரு போருக்குள் இருதரப்பும் வந்திருக்கின்றன. இப்ப இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்னவென்றால், உலகத்தில் உள்ள அநேகமான செய்தி நிறுவனங்களுடைய தலைப்பு செய்தி, அதாவது இந்த ஈரான் சம்பந்தமான தலைப்பு செய்தி, யுத்த நிறுத்தம் முடிவுக்கு வந்தது என்றுதான் போட்டிருக்கிறார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்பிடம் கேள்வி கேட்ட ஊடகவியலாளர்களுக்கு அவர் கொடுத்த பதில், ஐ திங்க் இட்ஸ் ஓவர், ஐ டோன்ட் வாண்ட் டு டீல் வித் தெம் எனிமோர் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த தமிழ்ல சரியாக அதை நாங்கள் வழங்கிக் கொள்வோமா இருந்தால், நான் நினைக்கிறேன் அது முடிவடைந்து விட்டதாகவும், அவர்களுடன் நீங்க எந்த பேரம் பேசுதலும் வைக்கிறதுக்கு நான் விரும்பவில்லை என்றுதான் கூறியிருக்கிறாரே தவிர, முழுமையாக உத்தியோகபூர்வமாக இந்த யுத்த நிறுத்தமோ அல்ல MOUவோ முடிவடைந்ததாக கூறவில்லை. உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலே இந்த யுத்த நிறுத்த முடிவுக்கு பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் மூடப்பட்டு விட்டனவா, இல்லை இது ஒரு அடையாளத்துக்காக 2 பேரும் சொற்பிரயோகங்களை பாவிக்கிறார்கள், மீண்டும் பாகிஸ்தான் உள்ளே பேச்சுவார்த்தை மேசைக்கு 2 பேரையும் கொண்டு வந்தோ அல்ல தொடர்ந்து இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு செல்வதற்கான வழிமுறைகள் இருக்கின்றனவா? அதை பங்கு சந்தை, நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடையை இன்றைய பங்கு சந்தைகள், இந்த நாஸ்டாக் போன்ற பங்கு சந்தைகள் அதை தெளிவுபடுத்தி இருப்பதாக ஒருவர் ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். என்னன்னு சொன்னால், முதலில் பங்கு சந்தைகள் அதால பாதாளத்துக்கு வீழ்ந்தன என்றும், பிறகு ட்ரம்பின் கருத்து, அதாவது அது ஏன் விழுந்ததுன்றதுக்கு அவர் காரணம் போடுறாரு என்று சொன்னால், எல்லாம் இட்ஸ் ஓவர் என்று அவர் சொன்னபடியால் போர்தான் நிரந்தரம் என்று சொல்லி பங்கு சந்தைகள் வீழ்ந்ததாகவும், பிறகு ட்ரம்ப் இப்படித்தான் சொல்லுவார் என்றதால் பங்கு சந்தைகள் மீண்டும் ஏறியதாகவும் போட்டிருக்கிறார்கள். அப்ப அவர் இந்த போரை பொறுத்தவரையில் இனி உங்களுக்கு தெரியும், இந்த ஏப்ரல் 8ஆம் தேதி வான் தாக்குதல் நின்ற பிற்பாடு இன்று வரையும் அமெரிக்கா முழு அளவிலான வான் தாக்குதலை செய்யவில்லை. இப்படி இடைக்கிட தாக்குகிறார்களே தவிர முழுமையான வான் தாக்குதலை முன்னர் போல செய்யவில்லை. அது கடற்படை முற்றுகைக்கு தான் மாறி இருந்தார்கள். இப்ப
இன்னும் அமெரிக்கா அந்த நிலையில் இல்லை தொடர்ச்சியாக தாக்குவதற்கு. ஏனென்றால் ஈரான் மீண்டும் தாக்குமாக இருந்தால் பலமாக ஈரான் இஸ்ரேலையும் தாக்கும், வளைகுடா நாடுகளையும் தாக்கும், செங்கடலையும் கூட அவர்கள் மூடக்கூடிய ஒரு வலுவான நிலையில் தான் இருக்கிறார்கள். இருந்த போதும் இந்த இப்போது அமெரிக்காவுக்கு மிக பெரிய பிரச்சனையாக இருப்பது இந்த ஹோர்முஸ் நீரிணை தான். எனவேதான் நீங்க நான் சொன்ன பகுதிகள், நீங்கள் இந்த பண்டர் அப்பாஸா இருக்கலாம், புஷர் பகுதியா இருக்கலாம், ஹாக் தீவுகளாக இருக்கலாம், கிரீக் ஐலண்டாக இருக்கலாம், எல்லாம் அதை சுற்றி உள்ள அந்த ஹோர்முஸை சுற்றி உள்ள இடங்களைத்தான் அமெரிக்கா தொடர்ச்சியாக தாக்கி கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதில் இருக்கின்ற என்ற ஏர் டிஃபென்ஸ், அந்த வான் எதிர்ப்பு ஏவுகணைகள், ட்ரோன்கள், லான்ச் பேட் உட்பட மற்றது அந்த கடற்படையின் தாக்குதல் வல்லங்கள் நிலையிடம், கடற்படை தளங்கள், வான்படை தளங்கள், ரடார் நிலையங்கள் என்று சொன்னால் அதுல இருக்கிற ரடார் நிலையங்களை வைத்துத்தான் ஈரான் இந்த கப்பல்களின் நடமாட்டங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறது என்று அதுகளை தாக்கி அழித்து பலவீனப்படுத்துகிற நடவடிக்கையை தான் மேற்கொள்கிறார். நீங்கள் கேட்டது போல இது முற்றுமுழுதாக முடிந்து விட்டது, முழு அளவிலான போருக்கு இருவரும் திரும்புகிறார்கள் என்றது அது ஒரு கேள்விக்குறிதான். இது அந்த நிலைக்கு இல்லை என்று சொன்னால் முழு அளவிலான போருக்கு திரும்பினால் ஹோர்முஸ் மூடப்படும், மற்றது செங்கடல் மூடப்படும், ஏன் செங்கடலுக்கு கீழால் செல்கின்ற கேபிள்களை கூட ஈரான் வெட்டலாம் என்று கூட கூறினார்கள். இன்டர்நெட் வசதிகள் நிறுத்தப்படும், பணப்பரிமாற்றம் நிறுத்தப்படும். அதே போல வளைகுடா நாடுகள் அனைத்தும் மீண்டும் பொருளாதார சிக்கலில் சிக்கும். இன்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் விமான சேவை நிறுவனங்கள் இன்று மீண்டும் அறிவித்து விட்டன, வளைகுடா நாடுகளுக்கான விமான போக்குவரத்துக்கள் பாதுகாப்பில்லை என்று சொல்லிவிட்டார்கள். மீண்டும் அப்படியான ஒரு நிலைமை இருக்கேக்க அவர்கள் இந்த போருக்கு இவ்வளவு தூரம் ஒத்துழைப்பார்கள் என்றதான் பிரச்சனை. இந்த இடத்திலே நீங்கள் இதே நிகழ்விலேயே கூறிக்கொண்டிருந்தீர்கள், அதாவது இந்த யுத்த நிறுத்தம் என்பது உண்மையிலே இதயபூர்வமாக கடைபிடிக்கப்படுவதல்ல, ஒரு தயாரிப்புக்காகவும் ஆயுத தயாரிப்புக்காகவும் ஒரு தந்திரமாகவும் ஈரானை ஒரு வகையிலே வழிக்கு கொண்டு வருவதன் மூலம் தாங்களும் ஒரு தயார்படுத்தலுக்கு என்று கூறியிருந்தீர்கள். அதே வேளையில இன்னொரு சம்பவம் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இஸ்ரேல் லெபனானின் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருந்தது. ஈரான் சொல்லிக்கொண்டே இருந்தது, அதாவது இஸ்ரேல் லெபனானை தாக்குமாக இருந்தால் யுத்த நிறுத்தம் முடிவடையும் என்று. ஆனால் அப்படி இருந்தும் அது நடந்து கொண்டிருந்தபடியால் இந்த யுத்த நிறுத்தம் ஊசலாடி கொண்டுதான் இருந்தது. இப்பொழுது இந்த அமெரிக்கா தனக்கென்று தனியான ஒரு வழியை, அதாவது ஓமானினூடான வழியை துறக்க முற்பட்டதுதான் இந்த காரணம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். சரி, இப்போ என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்போ இந்த ஈரானுடைய தலைவருடைய இறுதி நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. 20 மில்லியன் 30 மில்லியன் மக்கள் பங்கு பெற்றுகிறார்கள். இந்த நிகழ்வு நடப்பதை பொறாமையாக பார்த்து இவ்வளவு மக்கள் சேர்க்கிறார்களே என்கின்ற ஒரு இதை பார்த்து குழப்புவதற்காகவும் இந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் தான் எல்லாத்திலும் பெஸ்ட் என்றது, அமெரிக்கா தான் முதன்மையானது என்றதும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த நிகழ்வு இவ்வளவு தூரத்துக்கு இடம்பெறுவது, அந்த நிகழ்வை நாங்களும் பேசியிருந்தோம். அது ஹோர்முஸ் நீரிணை எவ்வளவு பலத்தை ஈரானுக்கு கொடுத்ததோ அதை விட பல மடங்கு பலத்தை இந்த ஒற்றுமை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி, இன்றும் ஈராக்கின் நஜாப் நகரில் இன்று ஹமேனியின் இறுதி ஊர்வலம் நடந்ததாகவும் 2.3 மில்லியன் மக்கள், அதாவது 23 லட்சம் மக்கள் பங்கேற்றதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. இது ஈராக்கில் மட்டும் 23 லட்சம் மக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது ஈராக்கிய துணை இராணுவ படையான பாப்புலர் மொபிலைசேஷன் போர்சஸ் என்று சொல்கிறது. அவர்களும் இதில் அதிக எண்ணிக்கையாக பங்கு பெற்றியதுடன் அவர்கள்தான் இதனை ஒழுங்குபடுத்தி இருந்ததாகவும், இது அதிகாரபூர்வமாக அவர்களால் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும், ஷியா இஸ்லாமியர்களின் 3வது புனித தலமான நஜாப் நகரில் சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஊர்வலம் இடம்பெற்றதாகவும், அங்கிருந்து அவர்கள் உடல் அடக்கம் செய்யப்படவுள்ள மஷாத் நகரத்துக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னராக காபாலா நகருக்கும் எடுத்து செல்லப்பட்டு பின்னர் இன்று இரவு ஈரான் திரும்புகிறது என்று சொல்லியும் கூறியிருக்கிறார்கள்.
அப்ப ஈராக்கிலும் கிட்டத்தட்ட 23 லட்சம் மக்கள் அதில் பங்கு பெற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது இரண்டு நாடுகளையும் ஒருங்கிணைக்கிற இரண்டு நாடுகளில் மக்களையும் ஒருங்கிணைக்கிறது என்று சொன்னால் ஈராக் இனி ஒரு காலத்தில் ஈரானை எதிர்க்க முடியாத ஒரு நிலையாக இருக்கும் என்றால் மக்களே அங்கு கிளர்ச்சியை செய்வார்கள் என்ற ஒரு நிலையாக இருக்கும். இது நீங்கள் கூறியது போல இதுவும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான். அப்ப இப்ப என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த நாளைக்குத்தான் இந்த உடல் அடக்கம் செய்யப்பட போகின்றது. அதற்குள் மிக பலமாக தாக்குகிறார்கள். இப்ப 22வது நாளாக இப்ப நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 16 தொடக்கம் 20 குண்டு வெடிப்புகள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது பல நகரங்களில். ஈரான் சபகர் துறைமுகம், முக்கியமான துறைமுகமும் தாக்கப்பட்டது. அப்ப அந்த இறுதி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் அமெரிக்கா மிக மோசமாக தாக்குவது இதை குழப்புவதற்கான அல்லது இந்த மக்களின் எண்ணிக்கையை இல்லாது செய்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கப்படும். இது பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும். பீட் ஹெக்ஸத் இன்று இஸ்ரேல் போவதற்கு திட்டமிட்டிருந்ததாகவும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அவர் தனது பயணத்தை ரத்து செய்திருப்பதாகவும் ரத்து செய்த பிற்பாடுதான் அவர்கள் இந்த நேட்டோ மாநாட்டின் ஒரு ஓரமாக அவர்கள் ஒரு கூட்டமும் நடைபெற்றதாகவும் அதில் தான் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. எவ்வளவு தூரத்துக்கு என்று சொன்னால் இன்று ஈரான் நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிற நாளை விடுவதற்கிடையில் ஈரான் தாக்குதலை ஆரம்பிக்கும். ஈரான் நிச்சயமாக பதில் தாக்குதலை கொடுக்கும். அதை பொறுத்துத்தான் இந்த அடுத்த கால நிலைமை எவ்வாறு அமையப் போகிறது என்றது தெரிய வரும். நீங்கள் குறிப்பிட்டது போல அமெரிக்காவிலும் பெட்ரோலிய விலை கூடியிருப்பதாகவும் $3.65 இப்பொழுது பெட்ரோல் குறைந்திருந்ததாகவும் அது விரைவாக அதிகரிக்கப் போவதாகவும் அவர்கள் பயப்படுகிறார்கள். நீங்கள் சொன்னது போல ஷியா மார்க்கெட்டும், அதாவது பங்குச்சந்தை மிகவும் வீழ்ந்திருக்கிறது. அதன் காரணமாக வட்டி விகிதத்தை கட்டாயம் உயர்த்த வேண்டிய சூழ்நிலைக்கு அமெரிக்கா வந்திருப்பதாகும். அந்த நாட்டுக்கும் இவ்வளவு பாதிப்பு இருந்தும் கூட அவர்கள் இந்த யுத்தத்திலே விடாக்கொண்டன் கொடாக்கொண்டன் என்று சொல்வது போல அதிலே தொடர்ந்து ஈடுபடத்தான் முயற்சிக்கிறார்கள் என்பது தெரிகிறது. இப்பொழுது இவ்வளவு இந்த வட்டி வீதங்கள், ஆயில் பிரைஸ்கள் இவ்வளவு இருந்தும் கூட என்னத்துக்காக இவ்வளவு தூரம் இந்த அமெரிக்கா மீண்டும் இதை தொடக்கிறதுக்கு நினைக்கிறது? அதுல என்ன நன்மை இருக்கிறது அமெரிக்காவுக்கு? இதிலே ஒன்று, இந்த போரை அமெரிக்கா ஆரம்பத்திலேயே இதை ஆரம்பித்திருக்க கூடாது. ஆரம்பித்து விட்டார்கள். ஆரம்பித்து ஈரானை பலவீனமாக்குவதற்கு பதிலாக பலமான சக்தியாக மாற்றிவிட்டார்கள். வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவின் இயலாமை வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. இப்போது அமெரிக்காவை ஒரு ஒப்புக்காக இன்னும் அமெரிக்கா உலக வல்லரசில் என்ற ஸ்தானத்திலிருந்து இறங்கவில்லை என்பதற்காக சிலர் மதிக்கிறார்களே தவிர அமெரிக்காவுக்கே தெரியுது தனக்கு புறம் பேசுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இப்போது எல்லோரும் பின்னால் கலைக்கிறார்கள். அமெரிக்காவின் நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்றது எல்லோருக்கும் தெரிகிறது. அது ஒன்று. ஏனென்றால் அமெரிக்காவின் தளங்களை அங்கே வைத்திருக்க முடியாத ஒரு நிலைமை. இரண்டாவது, அமெரிக்காவின் இஸ்ரேலின்றையும் அதிநவீன ஆயுதங்களாக இருக்கட்டும், அயன்டோமாக இருக்கட்டும், இவை அனைத்தும் செயலிழந்து போயிருப்பதும் எல்லோருக்கும் ஒரு அச்சத்தை கொடுக்கின்றது. மூன்றாவது, அமெரிக்காவின் நவீன ஆயுதங்கள் அனைத்தும் தாக்கப்பட்ட விமானங்கள் அனைத்தும் தாக்கப்பட்டது. நான்காவது, இந்த ஹோர்முஸ் நீரிணை, அது சும்மா கிடந்த நீரிணையை இப்போது ஈரானுக்கு ஒரு வருமானம் வரும் வழியாகவும் ஈரான் இணைத்த பாட்டுக்கு அதை மூடலாம், திறக்கலாம் என்று உலகத்தின் பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ற ஒரு லிவரேஜையும் ஈரானுக்கு கொடுத்தது அமெரிக்கா எதிர்பார்க்காத ஒன்று. இப்ப இதை எவ்வாறாயினும் இந்த நிலைமையை மாற்றிவிட்டுத்தான் அமெரிக்கா இந்த போரிலிருந்து வெளியேறலாம். இல்லை என்று சொன்னால் அது அந்த வளைகுடா நாட்டின் சமநிலை, படைத்துறை சமநிலை ஏற்கனவே மாறிவிட்டது. அதை மீண்டும் சரி செய்வதற்கு ரீசெட் பண்றது என்று சொல்லுவார்கள். அதற்கு முயற்சிக்கிறார்கள். அதுக்கு அமெரிக்கா தன்னாலான முயற்சிகளை செய்கிறது. ராஜதந்திர ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, ஆசையை காட்டி பார்க்கிறது ஈரானுக்கு. உங்களுக்கு தடைகளை நீக்குகிறோம், அது ஹோர்முஸில் வருகின்ற வருமானத்தை விட 100 மடங்கு லாபமானது, அதை தருகிறோம், இதை தருகிறோம் என்று, இதை பிரிக்கிறோம், அதை செய்கிறோம் என்று ஆசை வார்த்தைகளை கூறுவது ஒரு புறம் தனக்கு அந்த தந்திரமாக
ஈரானை பலவீனப்படுத்துவது. இதை ரெண்டையும் தான் செய்கிறார்கள். அதை ஈரான் தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றது. எனவேதான் இந்த ஓகே இந்த தனக்கு அதாவது ஈரான் எண்ணெய்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா எப்படித்தான் அனுமதியை வழங்கினாலும் ஈரான் இந்த ஓமான் பாதையை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன தன்னை சுற்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறது. இப்போது நேட்டோவின் மாநாட்டிலே துருக்கியில எல்லோரும் கூடியிருப்பதும் சிரியாவிடம் மக்ரோன் சிரியாவுக்கு சென்று வந்ததும் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய படையினரை களத்தில் இறக்க விரும்பவில்லை. ஐரோப்பிய ஒன்றியமோ அமெரிக்காவோ அடியாட்களை தேடுகிறார்கள். சிரியாவை கொண்டு போலாமா, கேடிஸ் படையினரை கொண்டு போலாமா, துருக்கி இறக்கலாமா? துருக்கி கூறியிருக்கிறது ஐரோப்பாவிலேயே தான் மிகப்பெரிய தரைப்படையை வைத்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறது. அப்ப துருக்கியை இறக்கலாமா என்று, அல்லது UAE இறக்கலாமா, சவுதி இறக்கலாமா என்ற ஒரு நிலைமையைத்தான் இவர்கள் இப்போது பார்க்கிறார்கள். ஈரான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தனது எல்லா தடைகளையும் உடைத்து விட்டதும் ஒரு பிரச்சனை. என்று சொன்னால் 15 வருடமாக இந்த ஏமனின் ஹூதிஸ் படையினர் இருக்கிற சானா பகுதிக்கு ஈரான் போக்குவரத்து விமானங்கள் பறக்கவில்லை. அது விமான பரப்பு தடை இருந்தது. ஆனால் இப்போ 2 நாளைக்கு முதல் ஈரான் போயிங் விமானம் பயணிகளுடன் அந்த ஏர்போர்ட்டுக்கு சென்றது. அதை தடுப்பதற்கு சவுதி அரேபியாவின் 3 F-16 அதை வானில் வந்தன. அந்த விமானத்தை தடுப்பதற்கு ஈரான் விமானம் திரும்பவே இல்லை. அவர்கள் தான் திரும்பி போனார்கள். ஏனென்றால் ஒரு ஆய்வாளர் கூறுகிறார், ஏனென்றால் சவுதிக்கு தெரியும் ஏதும் அந்த விமானத்துக்கு நடந்தால் தனக்கு என்ன பதிலடி விழும் என்றது சவுதிக்கு தெரியும். எனவேதான் சவுதி அதை மிரட்ட கொண்டதை வழியே சவுதி தாக்குதல் நடத்த நினைக்கவே இல்லை. அவர்கள் போய்விட்டார்கள் என்றார். இந்த இடத்துல சவுதி அரேபியா முழுமையாக அமெரிக்காவை வெளியேறுமாறும் அல்லது வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற தகவலும் உண்மையா? உண்மைதான். என்று சொன்னால் கடந்த வாரம் இதை பற்றி கதைக்கொண்டு வந்துட்டு நாங்கள் வேறு விடயங்கள் பல பேச இருப்பதால் நாங்கள் பல விடயங்களை நாங்கள் தவிர்த்து விட்டு தான் செல்கிறோம். ஏனென்றால் முக்கியமான விடயங்களைத்தான் இங்கே கதை பேசுகிறோம். சவுதி அரேபியா இப்போது மறைமுகமாக அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருப்பதாகவும் அங்கிருந்து படைத்தளங்களை வெளியே எடுக்குமாறு சவுதி அரேபியா கூறிக்கொண்டிருக்கிறது. இன்று சவுதி அரேபியா என்ன சொல்லி இருக்குது என்று சொன்னால், இந்த UAEக்கு சவுதி அரேபியாவின் வங்கிகளின் ஊடாக செய்யப்படும் பணப்பரிமாற்றங்களை நிறுத்தி இருக்கின்றது சவுதி அரேபியா. ஏனென்றால் UAE ஒபேக்கிலிருந்து வெளியேறி இருக்கின்றது. இப்போது சவுதி அரேபியா பாகிஸ்தான் படையினரையும் பாகிஸ்தான் வான்படை விமானங்களையும் தான் தனது பாதுகாப்புக்காக இறக்கி இருக்கின்றது. என்றால் பாகிஸ்தானை நம்புற அளவுக்கு இப்போது அமெரிக்காவை நம்புறதுல சவுதி அரேபியா இல்லை. இதுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை. இந்த நம்பிக்கையை கட்டி வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஈரானை பலவீனப்படுத்த வேண்டும், ஈரானை சரணடைய செய்ய வைக்க வேண்டும் என்பதுதான் இப்போது ட்ரம்பின் ஒரே நோக்கமாக இருக்கின்றது. ஆனால் இது இப்போ ஆரம்பித்த போர் நாளைக்கு ஈரான் பதிலடியை பொறுத்துத்தான் இந்த போர் தொடருமா தொடராதா என்பது தெரிய வரும். சரி, இப்ப என்னோட ஒரு கேள்வி இருக்கிறது என்னவென்றால், வியட்நாமுடனான அமெரிக்காவுடைய போர் முடிவுக்கு வருவதற்கு ஒரு போட்டோ ஒன்று, ஒரு பெண் பிள்ளை ஒன்று எரிகுண்டு மேபாம் கொண்டு விழுந்த பொழுது ஆடைகள் இல்லாமல் ரோட்டிலே ஓடி வருவதை ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர் போட்டோ எடுத்து அதனை அமெரிக்கா முழுக்க பத்திரிகைகளிலே பிரசுரித்து அதை மக்கள் கொந்தளித்து அந்த யுத்த முறைக்கு வந்தது. இப்பொழுதுதான் முந்திதான் பேப்பர் தேவை, இப்பொழுதுதான் ஊடகங்கள் என்று விரல் நுனியிலே மொபைல் போனிலே எல்லா வகையிலும் செய்திகளோ அல்லது புரோட்டஸ்டோ செய்யக்கூடிய வசதிகள் இருந்தும் அமெரிக்க மக்களால் இந்த ட்ரம்பினுடைய இந்த தனிப்பட்ட நபர் தீர்மானத்தையோ தனிப்பட்ட நபரினுடைய முன்னெடுப்புகளை நிறுத்த முடியாமல் இருக்கிறார்களா? அல்ல அவர்களும் சேர்ந்து இந்த இவருடைய யுத்த முனைப்புக்கு உண்மையாக ஆதரவு கொடுக்கிறார்களா? இவ்வளவு பொருளாதார சுமையை தாங்கிக் கொண்டும் ஆதரவு கொடுக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? அதாவது இது ஒரு மாற்றம் என்றுதான் பார்க்கலாம். முன்னைய காலத்தில் அந்த தொழில்நுட்பங்கள் இல்லாத நேரத்தில், தொழில்நுட்பங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது, வளர்ச்சி அடையாத நேரத்தில் அந்த புகைப்படம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. புகைப்படம் மட்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை, அமெரிக்காவின் இழக்கப்பட்ட 59,000 படையினரின் இழப்பும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது அமெரிக்காவில். நீங்கள் கேட்கிறது சரி. ஆனால் இப்போது அதைவிட மோசமானது 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற சம்பவங்களின் போது அதைவிட மோசமான படங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரவில்லை.
அதே போலதான் இப்ப ஈரான் அந்த மினா பகுதியில் பாடசாலை மீது நடத்தப்பட்ட தாக்குதல். அது இந்த ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போன போது கூட அந்த பிள்ளைகள் இந்த அவர்கள் ஒரு 10 பேர் தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு போனார்கள் ஒரு போயிங் விமானத்துல. மிச்சமா இருந்த சீட்டிலே எல்லாம் அவர்களுடைய பெயர் தான் பொறிக்கப்பட்டிருந்தது. பிறகு அண்மையில் அவர்கள் சென்ற பேச்சுவார்த்தையின் போது கூட அந்த விமானத்திலும் மினாப் என்றுதான் எழுதியிருந்தது. ஃபுட்பாலும் அப்படித்தான். அவர்கள் எல்லாத்திலும் அதை கொண்டு வாரார்கள், எல்லா ஊடகங்களிலும் கொண்டு வரார், பலரும் பேசுகிறார்கள். ஆனால் அதற்கு கவுண்டராக செய்கின்ற பிரச்சாரங்களும் இப்ப அதாவது தொழில்நுட்பம் வளரும் போது அதை பயன்படுத்தும் போது இருதரப்பும் தான் பயன்படுத்தும். எதிரியும் பயன்படுத்துவார்கள், தாக்குதல் செய்பவர்களும் பயன்படுத்துவார்கள். அப்ப இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அமெரிக்க மக்களிடம் பெருமளவான ஒரு மாற்றத்தை கொண்டு வராத மாதிரி இப்போது உலகத்தின் ட்ரெண்டிங் மாறிவிட்டது. அவர்கள் பெருசாக அதாவது தாங்கள் வாழ்ந்தால் காணும் அந்த மனித நேயம் என்பதும் மனிதாபிமானம் என்பதும் மெல்ல மெல்ல இந்த அமெரிக்காவின் நடவடிக்கைகள் இஸ்ரேல் நடவடிக்கைகளால் மக்கள் மத்தியில் அது ஒரு மறைந்து விட்டதாகத்தான் பார்க்கலாம். முன்னர் போல இப்ப பிடல் காஸ்ட்ரோ கூறியது போல ஒரு 1000 மேடை பேச்சுக்களை விட ஒரு கெரில்லா தாக்குதல் சிறந்த பிரச்சாரம் என்று சொல்லி இருப்பார். என்னன்னு சொன்னால் இப்ப பேசுறது எங்கேயாவது ஒரு மூலையில பேப்பர்ல வரும். ஆனால் ஒரு தாக்குதல் நடந்து விட்டால் ஹெட்லைன் தான் இருக்கும். அதுக்கு பிரதான் பார்ப்பாங்களோ என்ன நாடு என்ன நடந்தது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்றெல்லாம் வளர்ச்சி ஆராய்வாங்க. அதே போல ஆனால் இப்ப அந்த தாக்குதல்கள் கூட ஒரு மலங்கி போற நிலைக்கு அந்த எதிர்ப்பு என்று சொன்னால் ஊடகத்துறையை கட்டுப்படுத்துவது முழுக்க இப்போது மேற்குலகம். இப்ப ட்விட்டராக இருக்கலாம் அவங்கெல்லாம், பேஸ்புக்காக இருக்கலாம் அவங்கெல்லாம், டிக்டாக்ல சீனா இருந்தாலும் அதையும் வாங்கி போடுவார்கள் அல்லது மிரட்டல் விடுவார்கள் அல்லது பாதுகாப்பு பிரச்சனை என்று சொல்வார்கள். டெலிகிராம் சேனலை அவர் துபாயில இருந்தாலும் அவரை பிரான்ஸ் கிட்டத்தட்ட மாத கணக்குல தடுத்து வச்சிருந்துதான் அவரை விட்டார்கள். ஆனால் வெளியில் பார்த்தால் ஊடக சுதந்திரம், மனித உரிமைகள், மனிதாபிமானம் என்று தொண்டகளிக்க பேசுறதும் அவர்களாகத்தான் இருக்கும். அதுதான் நிலைமை. சரி, நீங்கள் செங்கடலை பற்றியும் சற்று குறிப்பிட்டிருந்தீர்கள். செங்கடலை மூடினால் என்று. செங்கடலை மூடுவதா இருந்தால் ஹவுதிகள் ஈரானுக்காக வேலை செய்கிறார்கள். முன்னர் ஒரு தடவை சோமாலியாவும் செங்கடலை மூடுவதற்கு தனது ஆதரவு உண்டு என்று கூறியிருந்தது. ஏனென்றால் சோமாலிலாந்தை இஸ்ரேல் பிரித்து தனிநாடாக கொடுத்த அந்த கோபத்தில் இருக்கிறது. செங்கடலும் மூடப்பட்டால், செங்கடல் நான் நினைக்கிறேன் சுயஸ் கால்வாய்க்கான வழி, ஐரோப்பாவுக்கு கப்பல் செல்கின்ற சுயஸ் கால்வாய்க்கான வழி என்று நினைக்கிறேன். அதை விட இன்னொரு முக்கியமானதையும் குறிப்பிட்டீர்கள். அந்த இன்டர்நெட் கேபிள்கள், இணைய கேபிள்கள் எல்லாம் இந்த கடலுக்கடியால் போவதாகவும் அதனை தாக்கப் போவதாகவும் பல தடவை ஈரான் கூறியிருக்கிறது. அதனுடைய தாக்கம் மிக பெருமளவாக இருக்கும் அல்லவா? அதையும் உணராமல் தான் ஈரானிடம் பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, பல தாக்குதலுக்கும் அல்ல பல முடக்கத்தை ஏற்படுத்துவதற்குமான வழிகள் இருக்கின்றன. அவர்கள் இன்னும் அதை பாவிக்கவில்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான் பாவிச்சு கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு இருந்தும் ஈரானோட மோதிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப செங்கடலும் மூடப்பட்டு இணைய வழிகளும் துண்டிக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று சற்று கூற முடியுமா? உண்மையில் ஈரான் பல இடங்களை ஈரான் விட்டு பிடிக்கிறது. உண்மையில் ஈரான் தனது முழு பலத்தையும் காட்டவில்லை. ஈரானிடம் இருக்கின்ற அதான் கூறினார்கள் என்னென்று சொன்னால், ஈரானிடம் இருக்கின்ற ஒரு ஏவுகணை கிட்டத்தட்ட 18,000 குண்டுகளை சுமந்து செல்லக்கூடியது. உலகிலேயே மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலை அரம்கோன்றது சவுதி அரேபியா. அந்த ஒரு ஏவுகணை போய் விழும்போது 18,000 குண்டுகளை சிதறும் போது அந்த ஒரு ஏவுகணை அரங்கோ முழுக்க தகர்க்க போதுமானது. ஒரு ஏவுகணை காணும். அதாவது சில நிமிடங்கள் தான் சொல்லியிருக்கிறார். ஒரு சில நிமிடங்களில் அந்த முழுக்க தரமட்டமாக அதுல எந்த வித இருக்கும் அப்படியான பல, அது ஒரு சாம்பிளாக கூறியிருக்கிறார். அதே போலதான் அதாவது டியாகோ காசியாவுக்கு வந்தது ஏவுகணை என்று சொன்னால் செங்கடல் பெரிய தூரம் இல்லை. ஆனால் அவர்கள் மூடவில்லை, விட்டுத்தான் பிடிக்கிறார்கள். ஏனென்றால் அதை மூடினால் மேலும் 10% எண்ணெய் உலகத்துக்கு நின்று போகும். கிட்டத்தட்ட இங்க 20-30% நின்றுதென்றால் உலகத்தின் இயக்கம் முற்றாக ஸ்தம்பிதம் அடையும். அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி இன்டர்நெட் கேபிள்கள். அந்த கேபிள்கள் செங்கடல் அடியில் ஹூதிஸின் பகுதியால் தான் அது வருகிறது. அதை கூறுகிறார்கள் என்ற சில இடங்களில் அந்த ஷலோ ஓட்டர் என்றபடியால் ஒரு கொஞ்சம் மீட்டர் தூரத்துல தானே அது இருக்குது. சிலதுதான் டீப் சீக்ல இருக்குது சிலது. ஆனால் இந்த இன்டர்நெட் கேபிள்கள், இந்த எரிபொருள் குழாய்கள் எல்லாம் அமைக்கும் போது அது ஒரு ஜென்டில்மேன் ஒப்பந்தம் என்று சொல்லி ஒரு எழுதப்படாத சட்டம் என்னென்று சொன்னால், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த தரப்பும் இதுகள்ல கை வைக்க கூடாது.
அது ஒரு இது நீங்கள் நாட்டுக்கு நாடு போர் நடந்தாலும் இது ஒரு எல்லா உலகங்களை இணைக்கிறது. இதுகள்ல யாரும் தொடக்கூடாது. ஆனால் அதை இந்த நோர்ட் ஸ்ட்ரீம் 1 நோர்ட் ஸ்ட்ரீம் 2 தகர்த்ததில் போது அந்த ஒப்பந்தம் மீறப்பட்டு விட்டது. இனி யாரும் எதையும் அடிக்கலாம். ஆனால் ரஷ்யாவோ ஈரானோ அவர்கள் பல இடங்களில் பொறுமை காக்கிறார்களே தவிர அவர்கள் நினைத்தால் இந்த போரை ஒரு நாள் 24 மணி நேரத்தில் முடிக்கிறார். இவ்வளத்தையும் தகர்த்து விட்டால் என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட 37% இன்டர்நெட் பாவனை இல்லாமல் போகும். வளைகுடா நாடுகள், ஐரோப்பா நாடுகள் பணப்பரிமாற்றம் கூட அதற்களால் தான் நடைபெறுவது. எல்லாம் ஸ்தம்பிதம் அடையும் என்று கூறுகிறார்கள். அதை திருத்துவதும் கடினம். என்றால் நாளைக்கு கண்ணிவடியை புதைத்து விட்டால் அது அடுத்த பிரச்சனையாக இருக்கும். இவ்வளவும் இருந்தாலும் இவர்கள் அதாவது ஏதாவது ஒரு தந்திரமாக அதனால் தான் அமெரிக்காவும் முழு அளவிலான போரில் ஈரான் மீது இறங்காமல் இருப்பதற்குரிய காரணமும் அதாகத்தான் இருக்கின்றது. இப்ப உங்களுக்கு பார்க்கலாம், இங்க காசாவில 73,000 பேர் இறந்தார்கள். ஈரான்ல கிட்டத்தட்ட 3,500-4,000 பேர் இறந்திருக்கிறார்களே தவிர பெருமளவில் இவர்கள் கொல்லவும் இல்லை. ஏனென்று சொன்னால் தாக்குதல் மிக கடினமாக இருக்கும் என்று ஈரான் திருப்பி இவ்வளவு பலமாக தாக்கும் என்றும் யோசிக்கவில்லை. நீங்கள் முன்னர் ஒரு தடவை கூறியிருந்தீர்கள், ஈரானுக்கு அணு ஆயுதம் தேவையில்லை, ஆனால் அவர்களுக்கு அணு ஆயுதத்துக்கு சமனாக இன்னும் ஒன்று இருக்கிறது. அதாவது இஸ்ரேலிலே இருக்கின்ற இந்த அணு உலைகள் மீது இவர்கள் ஒரு குண்டு வீசிவிட்டால் இஸ்ரேலே முழுமையாக பக்கத்தில் உள்ள அரபு நாடுகளுமே அழிந்து விடும் என்று கூறியிருந்தீர்கள். அவ்வாறு ஈரானுக்கு பல பிரிவுகள் உண்டு, ஈரான் இன்னும் பயன்படுத்தவில்லை. சரி, நாங்கள் இப்பொழுது இந்த நேட்டோ அவனுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கிறது, துருக்கியிலே நடைபெற்றிருக்கிறது. அந்த நேட்டோ நடைபெற்ற கூட்டத்திலே டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுடைய தலைவர் செலன்ஸ்கிக்கு நாங்கள் உங்களுக்கு பெட்ரியாட் ஏவுகணைகளை நீங்களே தயாரிப்பதற்கான தொழில்நுட்பத்தை தருவதாக கூறியதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது உண்மையா? அந்த நேட்டோ கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் வேறு என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? மீண்டும் ரஷ்யா மீதுதான் அவர்களுடைய கண்ணோட்டம் இருப்பதாக இருக்கிறதா? அதை பற்றியும் கொஞ்சம் மேலெழுத அவர்கள் வழங்குங்கள். நேட்டோ முழுக்க ரஷ்யாவை குறிவைத்துத்தான் அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அங்கு ஏடோகன் அதாவது துருக்கி கூறியிருக்கிறது, தாங்கள் மிகப்பெரிய தரப்படையை கொண்டிருக்கிறோம் என்று. அப்ப துருக்கியை கொண்டு ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சியைத்தான் இவர்கள், துருக்கியை இந்த போருக்கு இழுத்து விடத்தான் இவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதே சமயம் துருக்கியும் கூறியிருக்கின்றது, தாங்கள் ஸ்டீல் டோம், அதாவது இஸ்ரேலின் அயன் டோம், அமெரிக்காண்ட கோல்டன் டோம், இவன் ஸ்டீல் டோம், இப்படியே ஒரு பேர். அப்ப ஸ்டீல் டோம் ஒன்றை தாங்கள் அமைக்க இருப்பதாகவும், அதற்கு $24 பில்லியன் ஒதுக்கி இருப்பதாகவும், ஐரோப்பாவில் மிகப்பெரிய தரப்படையை கொண்ட நாடாக தேவைப்படும் போது எங்கள் திறன்களை கூட்டணியின் சேவைக்காக பயன்படுத்த நாங்கள் பாடுபட்டு வருகிறோம். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணியின் திறமை என்று சொன்னால் நேட்டோ கூட்டணியை தான் சொல்கிறார்கள். துருக்கியின் திறன்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள், அந்த பிராந்தியத்தின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தி மிக முக்கியமான சக்தியாக நாங்கள் திகழ்கிறோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். கூறினது மட்டுமில்லாது அங்கு போன எல்லாருக்கும் ஒவ்வொரு ரிவால்வரும் சன்னங்களும் லைவ் அம்யூனிஷனும் கொடுத்திருக்கிறார் பரிசாக. எல்லா தலைவர்களுக்கும் ஒவ்வொரு கைத்துப்பாக்கியும் சன்னங்களும். ஆனால் எழுதியிருக்கிறார்கள், ஸ்டாமர் யூகேக்கு அதை கொண்டு வர முடியாது, ஏனென்று சொன்னால் அது இல்லீகல் என்று சொல்லி. ஏனையவர்களுக்கு என்னவோ தெரியாது. ஆனால் இந்த நேரத்துல ட்ரம்ப் செலன்ஸ்கியை சந்தித்திருக்கின்றார். அப்ப செலன்ஸ்கி பேட்ரியாட் ஏவுகணையை தங்களுக்கு உற்பத்தி லைசன்ஸை தருமாறும் தாங்கள் அங்கிருந்து தயாரிக்க அது உதவும் என்றும் கூறியிருக்கிறார். அதுக்கு ட்ரம்ப் கூறியிருக்கிறார், அது நல்ல ஐடியா, ஏனென்று சொன்னால் பிறகு மற்றவர்கள் குறை கூற முடியாது அமெரிக்கா ஆயுதத்தை கொடுத்தது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இது உக்ரைனில் தான் தயாரிக்கிறார்கள், நாங்கள் ஆயுதத்தை கொடுக்கவில்லை என்று கூறலாம், தான் அதை பரிசீலனை செய்கிறேன் என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் இந்த ஜெர்மனி தனது நவீன ஆயுதமான லின்ஸ் IFV என்று சொல்றது, இன்ஃபேன்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ் என்று சொல்றது, அது ஏஐ தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்பட்டது. அதை கூட புதிதாக தயாரிக்கப்பட்டதை கூட இப்போது உக்ரைனுக்கு வழங்கி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதில் கலந்து கொண்ட பலரும் பேசியிருக்கிறார்கள். இப்ப ஹங்கேரியின் பிரதமர் கூறியிருக்கின்றார், பீட்டர் மக்கியர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், உக்ரைன் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பு என்பதை தான் ஏற்றுக்கொள்வதாகவும், ரஷ்யா ஒரு கொடூரமான ஆக்கிரமிப்பாளர் என்றதை தான் ஏற்றுக்கொள்வதாகவும், ஆனால்
உக்ரைனுக்கு மனிதாபிமான உதவிகளை தவிர படைத்துறை உதவிகளை தங்களால் வழங்க முடியாது என்று கூறியிருக்கிறார். அதே நேரம் ஸ்வீடனின் பிரதமர் கூறியிருக்கின்றார் கிறிஸ்டாசன் என்னென்று சொன்னால் உக்ரைனுக்கு புதிய தலைமுறை கிரிப்பன் ரக போர் விமானங்களை தாங்கள் 16 போர் விமானங்களை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். நாங்கள் நன்கொடையாக 16ஐயும் வழங்கி 16ஐ காசுக்கு வழங்கி டோட்டலாக 32ஐ வழங்கப் போவதாக கூறியிருக்கிறார். பல்கேரியாவின் பிரதமர் ரூமன் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால் இராணுவ ஆதரவை வழங்குவதற்கான திறன் எங்களிடம் எல்லாம் தீர்ந்து விட்டது. அவர் கையை விரிச்சு காட்டியிருக்கிறார். எங்களிடம் இவ்வளவு காலம் வழங்கினது காரணம், இனி எங்களிடம் வழங்குவதற்கு ஒன்றும் இல்லை என்று கூறியிருக்கிறார். அதே நேரம் கிரீன்லாந்து தொடர்பாக அங்கு இடம்பெற்ற விவாதத்தில் அமெரிக்காவின் அதிபர் கூறுகிறார், கிரீன்லாந்து டென்மார்க்ல இருக்கிற விட தங்களிடம் தான் இருக்க வேண்டும். அதை முன்னர் கிரீன்லாந்து கொடுத்தது ஒரு தவறான முடிவு என்று கூறியிருக்கின்றார். ஆனால் இது தொடர்பாக கிரீன்லாந்தின் மன்னிக்கவும் டென்மார்க்கின் பிரதமர் மெட்டே அவரிடம் கேட்ட போது அவர் கூறியிருக்கின்றார், அது நேட்டோவின் ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் பாதுகாக்க வேண்டியது நேட்டோ கூட்டமைப்பில் உள்ள நாடுகளின் ஒவ்வொரு அங்குலத்தையும் பாதுகாக்க வேண்டியது நேட்டோவின் பொறுப்பு. எனவே இந்த கிரீன்லாந்தை யாரும் ஆக்கிரமித்தால் ஆர்டிகிள் 5ஐ ஆக்டிவேட் பண்ண வேண்டும் என்று சொல்லி, அப்ப ஆர்டிகிள் 5ஐ யாருக்கு எதிராக ஆக்டிவேட் பண்றது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 60% நேட்டோவின் ஷேரை அமெரிக்கா தான் பார்க்குது. அதுக்கு எதிராக இவர்கள் தாக்குதல் நடத்துவதுன்றது நடக்க முடியாத காரியம். ஆனால் அவர் அவ்வாறு அதை சொல்லி இருக்கின்றார். கிரீன்லாந்தை விற்பனைக்கு தாங்கள் இல்லை கொடுக்க போவதில்லை என்று கூறியிருக்கின்றார். அதே நேரம் நெதர்லாந்து பிரதமர் கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால் அமெரிக்கர்களின் உதவியுடன் அதாவது இந்த ஐரோப்பிய கண்டத்தை நாங்கள் பாதுகாக்கும் திறன் எங்களிடம் இருக்கிறது என்று சொல்லி கூறியிருக்கின்றார். மேலும் நாங்கள் நேட்டோ 3.0 என்ற புதிய கட்டமைப்பாக இப்போது மாற்றி அமைத்திருக்கிறோம் என்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் அதே சமயம் கனடாவின் பிரதமர் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால் தாங்கள் ஏற்கனவே 1.5% ஜிடிபியில பாதுகாப்பு ஒதுக்கி இருக்கிறோம். அதை இன்னும் சில வருடங்களில் 4% மாற்றுவதற்காக நாங்கள் முயற்சிப்போம் என்று கூறியிருக்கிறார். ட்ரூடோ என்ன கூறியிருக்கிறார், மன்னிக்கவும், நேட்டோவின் அதிபர் ரூட்டே அவர் என்ன ஜெனரல் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால் டாலர்களோ பவுன்ஸுகளோ யூரோக்களோ அல்லது லிராக்களோ இந்த நாணயங்கள் அதன் மூலம் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. சீருடை அணிந்த வீரர்களை கொண்டே உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை நீங்கள் பணியில் அமர்த்த வேண்டும். உங்களுக்கு வலுவான பாதுகாப்புத்துறை சார்ந்த உற்பத்தி திறன் தேவை என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் அவர் இன்னொன்றை கூறியிருக்கின்றார், பூட்டினுக்கு கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால் ரஷ்யாவுக்கு நேட்டோ ஒரு எச்சரிக்கையை அனுப்புவதாகவும் எங்களுடன் விளையாடாதீர்கள், நாங்கள் யாரையும் ஒருபோதும் தாக்க மாட்டோம், எங்கள் வாழ்க்கை முறை ஜனநாயகம் மற்றும் எங்கள் நிலப்பரப்பு ஆகியவற்றை மட்டுமே நாங்கள் பாதுகாப்போம், ஐரோப்பா தனது இராணுவ செலவு இலக்குகளை அடைந்துள்ளதா என்பதை சரிபார்த்த பிறகு பூட்டின் நிச்சயம் கலக்கம் அடைவார் என்று கூறியிருக்கிறார். யார் கலங்க போகிறார்கள் என்பது இன்னும் கொஞ்ச நாளே தெரிந்து. இந்த இடத்துல நீங்கள் கூறியதிலிருந்து நான் தொடர்கிறேன். அதாவது தங்களுடைய டாலரோ அல்லது யூரோவோ அல்லது எந்த நாணயமும் பயன்படாது, இராணுவம் தான் பயன்படும். ஆனால் இந்த மேற்குலக நாடுகளோ அமெரிக்காவோ தங்களுடைய நாட்டு பிரஜைகள் இறப்பதை இப்பொழுது விரும்புவதில்லை. தங்களுடைய நாட்டு பிரஜைகளை இறக்காமல் நடக்கிற யுத்தங்களை தான் அணுகுகிறார்கள். அதாவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர், அதாவது ஆயுதங்களை, விமானங்களை, கப்பல்களை வச்சு அதன் மூலம் தான் யுத்தம் செய்ய பார்க்கிறார்கள். தங்களுடைய நாட்டு பிரஜைகளை முடிந்த அளவு இறப்பதை குறைக்கிறார்கள். சற்று முன்னர் கூறினீர்கள் துருக்கி தன்னிடம் படைபலம் இருக்கிறது, தன்னால் எல்லாம் செய்ய முடியும் உதவி என்றால் அந்த ஆடு தானே தலையை கொடுக்கிறது என்பது போல துருக்கியினுடைய படைகள் தானாகவே இவர்களுக்கு உதவி செய்வதாக வருவதாகவும் நாளைக்கு ஒரு தரைத்தாக்குதலுக்கான படைகள் தேவைப்பட்டால் அதற்கு துருக்கியின் படைகளை பயன்படுத்துவதற்கு அவரே உடன்பட்டதாகவும் தாங்கள் அதிக எண்ணிக்கையான துருப்புகள் வைத்திருப்பதாகவும் நேட்டோவுக்கான முழுமையான ஆதரவாளனாகவும் காட்டிக் கொள்கிறார்கள். அதே போல இங்கேயும் ஈராக்கில் இருக்கிற குர்திஷ் படைகளையும் ஈராக்கினுடைய ஈரான் எதிர்ப்பு வாக்களையும் பாவிக்கிறதுக்கு முயற்சிக்கிறார்கள். இது இவ்வாறு சேர்ந்து வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறதா? அதை சேர்ப்பதற்கும் அந்த படைகளை பயன்படுத்தி தங்கள் இலக்குகளை அடைவதற்கும் வேறு ஊரில் இருக்கிற பிள்ளைகளை பலி கொடுத்து தாங்கள் தப்புவதற்குமான மேற்குலகத்தின் உத்தி.
அடுத்தது துருக்கியை இவர்கள் மையமாக வைத்திருப்பது ஏனென்று சொன்னால் கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவை முற்றாக அகற்றிவிட்டால் ரஷ்யாவின் மேலாண்மையை ஒடுக்கி விடலாம். அப்ப கருங்கடலை சுற்றி இருக்கிறது ருமேனியா இருக்கிறது, உக்ரைன் இருக்கிறது, துருக்கி இருக்கிறது. அப்ப இந்த நாடுகளை தங்கள் கைவசம் கொண்டு வந்து விட்டார். இப்ப 72 மணி நேரத்துக்கு, அதாவது ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையிலும் 21 கப்பல்கள் ரஷ்யாண்ட கப்பல்கள் அடிக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். இன்னும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை. அது கருங்கடலுக்குள் வைத்துத்தான் பெருமளவானவற்றை தாக்கி இருக்கிறார்கள். என்னும் போது போர் மிக கடுமையானதாகத்தான் மாறிக்கொண்டு வருகின்றது. இதில் துருக்கியை இவர்கள் எடுத்து விட்டால் ரஷ்யாவுக்கு பல களமுனைகளை ரஷ்யாவுக்கு எதிராக திறந்து விட்டால் ரஷ்யாவை முடித்து விடலாம் என்று யோசிக்கிறார்கள். அதற்கான ஒரு வலை, இந்த வலையில் எடோகன் சிக்கினார் என்று சொன்னால் அதுக்கு பிறகு திருப்பவும் துருக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்திப்பதாகத்தான். சரி, ஹோர்மூஸ்ல ஈரான் கட்டணம் அறவிட்டால் ஈரான் மீது குற்றம் சாட்டுகின்ற அதே அமெரிக்கா இதே துருக்கி தன்னுடைய கடல் பகுதியால் செல்கின்ற கப்பல்களுக்கு வரிக்கு பதிலாக சேவை கட்டணம் ஒன்றை அறவிடுகிறது. அதை பற்றி வாய் திறக்கவில்லை. அது நேட்டோ நாடு என்பதனால் வாய் திறக்கவில்லையா? அதை பற்றி சற்று கூறுங்கள். உண்மைதான். தாங்கள் செய்வதற்கு இப்படியான சலுகைகளை கொடுத்துத்தான் தங்களுடன் கூட்டணியாக இணைத்துக் கொள்வது. ஆனால் இவர்களுக்கு தெரிகிற சலுகைகளை கொடுத்து கொண்டு அவர்கள் தங்களுடைய நலன்களுக்காக இவர்களை பயன்படுத்த போகிறார்கள் தெரிவதில்லை. நீங்கள் சொல்வது போலதான் அவர்களின் கூட்டாளிகளாக இருந்தால் அவர்கள் எந்த சட்டத்தையும் மதிக்க தேவையில்லை, எந்த சட்ட திட்டங்களுக்கும் உட்பட்டவர்களாகவும் இருக்க மாட்டார். நல்லது. இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளுகின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.